ஈரான் உங்கள் முழு நாட்டை அழிக்க எங்களுக்கு ஒரு இரவு போதும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த இரவு நாளைக்கு கூட இருக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு டைம் படி பார்த்தோம்னா ஏப்ரல் 8ஆம் தேதி நாளைக்கு காலையில் 5:30 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காரு. இதன்படி பார்த்தோம்னா ஈரான் சைட்லேருந்து இந்த அச்சுறுத்தலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவம் மட்டும் நடந்தால் இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியிலேருந்து எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியிலேருந்து இப்போ 1-2 கப்பல் வந்துகிட்டு இருக்கும் போதே நமக்கு கேஸ் விலை என்ன போய்கிட்டு இருக்குது, பெட்ரோல் விலை வேற இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விலை உயர்வு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற போல சொல்கிறாங்க. இது போல் மட்டும் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட பெட்ரோலோட விலை 200 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேஸோட விலை நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு இதெல்லாம் விலை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது, என்னதான் நடக்குது, ட்ரம்ப் சொன்ன போல் பண்ணுவாரா, ஈரான் திரும்பி இது போல் அந்த பாதையை ஃபுல்லாக மூடுவாங்களா, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி இது போல் உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற போல் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய நம்ம ரோட் டு க்ரோத் தமிழ் சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதோ ஒன்று கமெண்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா யூடியூப் இன்னும் 4 பேருக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகும். நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை. நீங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி என்னை கொஞ்சம் மேலே போக விட்டால் தான் நிறைய இடத்துல நான் போய் ரீச் ஆகிறது மூலமா எனக்கு நான் செய்யக்கூடிய வேலைக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல்குள்ளே போயிடலாம் வாங்க. முதல்ல ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு இதே போல மிகப்பெரிய எச்சரிக்கை விட்டுருக்காரான்னு கேட்ட ஒரு சில முறைகள் விட்டுருக்காரு. அப்பெல்லாம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் இந்த பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது மார்ச் 21ஆம் தேதி நாங்கள் உங்களுக்கு 48 மணி நேரம் தரோம், நாங்கள் சொல்கிற டீலுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. டீல் அப்படிங்கிறத ஒரு 15 பாயிண்ட்டுகளாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த இந்த வீடியோவுக்கு மேலேயே ஒரு 3 ஐக்கான் இருக்கும், அதில் வைக்க முடியுதான்னு பார்க்குறேன். அது வைக்க முடியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த போர் ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு, ஈரான் இவங்க சொல்கிற டீலுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, முதல்ல இந்த போர் ஆரம்பித்தது இது போல் அமெரிக்காவோட டீலுக்கு ஈரான் ஒத்துக்காதனால தான் ஆரம்பிச்சது. திரும்பவும் இந்த டீலால் தான் இந்த போர் அப்படிங்கிறது முடிய வேண்டியதாக இருக்குது. இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இந்த பதிவு பார்க்கும்போது ஒரு சில தகவல் உங்களுக்கு தெரியும். அது மூலமா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். ட்ரம்ப் தந்த 48 மணி நேரத்துக்கு ஈரான் என்ன பதில் கொடுத்துச்சுன்னா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. திரும்ப மார்ச் 23ஆம் தேதி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இன்னும் ஒரு 5 நாட்கள் இருக்குது, எடுத்துக்கோங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. திரும்ப மார்ச் 26ஆம் தேதி அந்த 5 நாட்கள் முடியறதுக்குள்ளேயே ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கோங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. இப்போ ஏப்ரல் 4ஆம் தேதி திரும்ப 48 மணி நேரம் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. இப்போ திரும்ப ஏப்ரல் 5ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி இரவு 8 மணிக்குள்ளே நீங்கள் என்னென்னு சொல்லணும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாரு. இந்த இரவு 8 மணி தான் நமக்கு காலை 5:30 மணி, அதாவது நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி 5:30 மணிக்குள்ளே அப்படிங்கிற போல நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தகவல் அப்படிங்கிறது இவங்க ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது இந்த டீலுக்கு இவங்களுக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி அவங்களுடைய அமெரிக்கா டைம் படி இரவு 8 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நமக்கு நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி காலைல 5:30 மணிக்குள்ளே தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி நடத்தினா அந்த மிகப்பெரிய தாக்குதலை நம்ம காலைல எழுந்திரிச்சோடனே பார்க்குற போல இருக்கும் அப்படிங்கிற போல நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இது போலலாம் சொன்னப்போ ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா ஈரான் மேலே இது போல் மிகப்பெரிய தாக்குதல் நடத்துச்சான்னு கேட்டால் தாக்குதல் நடத்தலை. என்ன மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன தான் நடத்துவாங்க, என்ன தான் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது ஈரானோட மின் உற்பத்தி நிலையங்கள் இருக்கு இல்லையா, அது ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய பாலங்கள் இதெல்லாம் முக்கியமான தேவைகளாக இருக்கும் ஈரானுக்கு. இது இல்லாமல் ஆயில் அண்ட் கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்தையும் தாக்குவோம் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதில் பாலங்களை விடுங்க, முதல்ல நம்ம சொன்ன மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும், இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஆயில் அண்ட் கேஸாக இருக்கட்டும், இது ரெண்டும் தான் ஒரு நாடு இயங்குறதுக்கு முக்கியமான தேவையாக இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் தாக்குனாங்கன்னா ஈரான் ரொம்ப தவிக்கும். அப்படி தவிக்கும் போது அவங்க மக்கள்லாம் களத்தில் இறங்கி போராட ஆரம்பிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது போல் நடந்துச்சுன்னா ஈரானோட ஆட்சி அப்படிங்கிறது கவிழ்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கூட இருக்குன்னு நம்ம சொல்ல வரலாம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன் இந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கா எப்போதுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற போல் நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற போல தான் நான் எப்போதுமே நினைப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, அமெரிக்காவுக்கு எப்போதுமே பணம் தான் கண்ணுக்கு தெரியும். அதனால் அமெரிக்காவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் தான் மிக ஒரு முக்கியமான பொருளாக கண்ணுக்கு தெரியும். நாளைக்கே வானன்பா அப்படின்னு நட்பாக கையை கொடுத்தா அமெரிக்கா கையை கொடுத்துட்டு ஓகே சிரிச்சுக்கிட்டே ட்ரம்ப் என்ன கேட்பாருன்னா, உங்களுடைய ஆயிலை எங்களுக்கு தெரியுங்களா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற போல சொல்லுவார். அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு வாங்கிப்பார். அப்படி வாங்கிட்டாருன்னா அவர் மற்ற நாடுகளுக்கு ஈரான்லேருந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கி ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே அதிகமாக வச்சு விற்பாங்க. இதுதான் இங்கே இந்த இடத்துல பெருசாக பார்க்கப்பட வருது. அதனால தான் ஒவ்வொரு தடவையும்
அமெரிக்கா சொல்கிறாங்க, ஆனால் தாக்குதல் நடத்துறது இல்லை. அப்படி நடத்தினா மிகப்பெரிய சேதம் ஏற்படும். இதில் அமெரிக்காவுக்கும் எந்த பிரயோஜனமும் இது வரைக்கும் செலவு பண்ணாங்கல்ல, அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அமெரிக்கா இது போன்ற செலவுகள் பண்ணுறத அவங்க ஆயுதம் யுத்தம் இது போல் ஒரு சில விஷயங்களை எடுத்துருவாங்க. ஆனால் முக்கியமாக ட்ரம்ப் வந்து ஈரானோட ஆயில் அந்த ஆயிலுக்காக தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இதனால தான் ஈரான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் மட்டும் இவ்வளோ மிகப்பெரிய தாக்குதல் நடத்துனீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியிலேருந்து யாருக்குமே போக்குவரத்து அப்படிங்கிறது நடக்காது, நாங்களுமே யாருக்கும் ஆயில் தர மாட்டோம்னு சொல்லி. இப்படி மட்டும் நடந்தால் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க, ஒரு சில கப்பல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியாக வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து பொருட்களோட விலையெல்லாம் ஏறுது. நீங்கள் பெருசாக ஒன்றும் பார்க்க தேவையில்லை. நம்ம அன்றாட வாழ்வில் காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம குடிக்கக்கூடிய டீயை பாருங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோலேயே, 5 ரூபா ஏற்றி இப்போ 15 ரூபா போய்கிட்டு இருக்கு. கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ கேஸோட விலை இப்போ 2000 ரூபாய் இருந்துச்சு அப்படிங்கிற போல் என்னை பொறுத்த வரைக்கும் கடைகளில் இருக்கக்கூடிய சிலிண்டரோட விலை நான் கேள்விப்பட்டேன். நான் எனக்கு சரியாக தெரியல என்ன விலை சரியான விலை அப்படிங்கிறது, இந்த விலை ஏறுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்ச சொல்லுங்கள். அந்த விலை வந்து 1700 ரூபாய் ஏறி 3700 ரூபாயாக இப்போ வித்துட்டு இருக்க போல் நான் கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக கமெண்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே போல் இப்போவே இந்த ரேட்டில் விற்கிதுன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் மிகப்பெரிய தடை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு விலை உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற போல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ப்ரோ, நம்ம தான் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிக்கலாமே, என்ன தான் பிரச்சனை ஆனாலும் அப்படிங்கிற போல் சொன்னால் இது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காண்டி சொல்ல வரேன். அதாவது ரஷ்யா கிட்ட நம்ம வாங்கலாங்க. என்ன தான் நம்ம ரஷ்யா கிட்ட வாங்கினாலுமே ஆயில் அண்ட் கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் முழுமையாக தடைப்பட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த குரூட் ஆயிலோட விலை கிட்டத்தட்ட $150 $200 மேலே போகிறதுக்கான மிக பிரகாசமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதனால் எல்லா பொருட்களோட விலையும் ஏறும். எந்த அளவுக்கு வேகமாக ஏறுதோ அந்த அளவுக்கு தங்கம் போல் வேகமாக குறையுமான்னு கேட்டால் குறையவே குறையாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது அப்படியே நின்றுக்கும். இதனால் நம்மளை போல் நடுத்தர மக்களும் அது கீழே இருக்கவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பணம் இருக்கிறவங்க, தங்க நகையாக வாங்கி வச்சுருக்கவங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள், இவங்க எல்லாமே கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அதிகபட்சமாக தெரியும். அதனால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம அதிகபட்சமான தேவை என்ன இருக்கும், ஒரு சொந்தமான வீடு, அதற்கு கட்டக்கூடிய முக்கியமான பொருட்களோட விலையெல்லாம் என்னடா இன்னைக்கு இப்படி இருந்துச்சு, ஒரே மாதத்துக்குள்ளே இந்த அளவுக்கு விலை உயர்வா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதை இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு, பொருட்களோட விலை உயர்ந்திருக்கு. அப்போ மக்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா, கூலி தொழிலாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த விலையும் உயரும். அந்த விலையும் உயர்ந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நான் பொதுவாக எடுத்துக்கிற நடுத்தர மக்களை அதுலேயே கீழே பிரித்து மேலே பிரிச்சுலாம் நான் பார்க்கல. நம்ம ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம்னா அந்த 5 லட்ச ரூபா வீடு திடீர்னு ஒரே மாதத்தில் 6.5 லட்ச ரூபான்னு உங்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு நாமளும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா சம்பாரித்து நிறைய பணங்களை சேமிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகளில் அதிகமான பொருளாதார இழப்பும், இதை இல்லாமல் மக்களுடைய உயிரிழப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அமெரிக்கா தாக்குதல் நடத்துச்சுன்னா ஈரான் மட்டும் சும்மா இருக்குன்னு மட்டும் நம்ம நினச்சிடவே கூடாது. ஒருபோதும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்ணா பின்னான்னு அடிப்பாங்க. யார் அடிப்பாங்கன்னா அவங்க பங்காளியாக இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவம் எங்கெங்கே இருக்கோ, இதை இல்லாமல் அமெரிக்காவுக்கு யார் யார் அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லா இடத்தையும் அடிப்பாங்க. இதை இல்லாமல் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். அமெரிக்காவோட நிறுவனங்கள் மிடில் ஈஸ்ட், அதாவது துபாய், கத்தர், இவங்களுடைய பங்காளி நாடுகளில் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் பயங்கரமாக தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் இது போல் பண்ணிங்கன்னா அப்படிங்கிறத ஆல்ரெடி ஈரான் சொல்லியிருந்தது. இப்போ இந்த விஷயங்களும் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய இழப்பு, இல்லைனா பேரழிவு அப்படிங்கிற போல் சொல்லுவாங்களே, அது போல தான் நடக்கும். இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்கா கையில் எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா, ஏன்னா இதை பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க அமெரிக்கா. அப்படி பண்ணணும் முடிவு பண்ணி பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நம்ம கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். அதே போல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு 80% எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்துச்சுன்னா அந்த பேரழிவை நம்ம சந்திக்க காத்திருக்க வேண்டும். இதனால் மகாபாரத போர் போல் நடக்கக்கூடிய இந்த ஒரு போரில் நாளைக்கு 5:30 மணிக்கு இல்லைனா அதற்கு மேற்பட்டு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, ஈரானாக இருந்தாலும் சரி, அவங்க எதாக இருந்தாலும் செஞ்சுட்டு தான் அதை சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு அளவுக்கு தான் கணிக்க முடியும். அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.